எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருரேவ கதிः குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோः பரமம் சிசுரஸ்மி குரோः மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते. 56வது ஸ்லோகம். नो केशः परमाश्रयः सुमनसां पा. நமஸ்தே. மியூட் போட்டுக்கோங்க. நோ கேக்குறது. அப்படியா? ஓ ஆடியோ கேக்குறதா? ஓகே. மியூட் போட்டுக்கோங்க எல்லாரும். नो केशः नो केशः परमाश्रयः सुमनसां पादाब्जरेणुश्च ते नो मन्दारसिता परं स्मितरुचिर्मञ्जीरयोश्च द्वयी नो बाहुः कलहं समेत्य जयति त्वद्यानलीलाप्यसौ नो शुम्भत्तरलाक्रमाननमिदं पादाम्बुजं चाम्बिके. नो केशः परम आश्रयः सुमनसां पाद अब्ज रेणुः च ते नो मन्दार सिता परं स्मितरुचिः मञ्जीरयोः च द्वयी नो बाहुः कलहं समेत्य जयति त्वद् यान लीला अपि असौ नो शुम्भत् तरल अक्षम् आननं இதம் பாத அம்புஜம் ச அம்பிகே. இதுலயும் ரெண்டு ரெண்டு அதாவது வார்த்தையை பிரிக்கிறதுல அழகா பிரிச்சு ரெண்டு அர்த்தம் கொடுக்கிறார். இதுல ஆடிபிளா இல்லையா? somebody is asking me. ஆமா, யாருக்கு ஆடியோ சரியா இல்லையோ அவ வேணா லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வாங்கோ. மாமி விஜயலட்சுமி மாமியும் மைத்திலி மாமியும் வேணா ஒரு தடவை ஜஸ்ட் லாக் அவுட் அண்ட் தென் கம் பேக். கிளீனா இருக்கு இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா ஆடியோ? சரி, ஓகே. சரி. மேபி யாரு கேட்கலையோ அவ ஒரு தடவை வேணா லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வாங்கோ. ஓகே. ஸோ இதுல வார்த்தைகளை ரெண்டு விதமா பிரிச்சு அர்த்தம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் வரியில என்ன சொல்றாருன்னா கேசக அம்பாளோட கூந்தல். சுமனசாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். சுமனஸ் அப்படின்னா நல்ல மனத்தை கொடுக்கக்கூடிய மலர்கள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு தேவர்கள்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த ரெண்டு அர்த்தத்தை இங்கே பிரயோகம் பண்ணியிருக்கார் முதல் வரியில. ரெண்டாவது வரியில மந்தார சிதா, சித்தானாலே வெள்ளை வெண்மை, மந்தாரங்கிறது மந்தார புஷ்பம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா மந்தார சித்தான்னு பிரிச்சிருக்கார். அதாவது மென்மையா மெதுவா நடக்கிற ரொம்ப அழகான அம்பாளோட நடை. ஸோ மந்தார சித்தான்னு ஒண்ணு பிரிச்சிருக்கார், இன்னொன்னு மந்தார சித்தான்னு இன்னொன்னா பிரிச்சிருக்கார். இது ஒன்னாச்சா? இன்னொன்னு இதுல கலகம் சமேத்திய அப்படின்னு ஒரு இடத்துல பிரிச்சுட்டு இருக்கார். அதாவது கலகம்னா சண்டை. இன்னொன்னு கலஹம்சம் ஏத்தியன்னு பிரிச்சிருக்கார். இந்த கலஹம்சம் இந்த இடத்துல இம்ம இந்த பக்கம் நடத்திட்டு ஏத்திய அப்படின்னு அப்படி ஒரு விதமா பிரிச்சிருக்காரு. கலஹம்சம்ங்கிறது அந்த அழகான அன்னபக்ஷியோட நடை, அத இங்க குறிக்கிறது. இன்னொன்னு
சும்பத்து தரல அக்ஷம் ஆனனம் இதம். ரொம்ப அழகான கண்கள். அக்ஷம்னா கண்கள். அந்த கண்களை பண்றது. இன்னொன்னு லாக்ஷா, இந்த கால்ல செம்பஞ்சு குழம்பு அம்பாள் கால்ல இட்டுன்னு இருக்கிற அந்த செந்நிறம் அதை குறிக்கிறது. ஸோ 4 வரியிலையும் வேற வேற விதமா வார்த்தைகளை பிரிச்சு 2 விதமான அர்த்தங்கள் ஃப்ரண்ட் ஹாஃப்க்கு ஒன்று கொடுத்துருக்கார், பேக் ஹாஃப்க்கு இன்னொரு அர்த்தம் கொடுத்துருக்கார். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஹே அம்பிகே, அம்பிகே கூப்பிட்டுக்கிறார். உன்னோட கேசம், உன்னோட கூந்தல் பரம ஆசிரய, ரொம்ப ஒரு ஆசிரியமா இருக்கு. எதுக்கு அப்படின்னா நல்ல மனம், நறுமணம் உடைய மலர்களுக்கு. சுமனசாம் பரமாஸ்ரய. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்கே முடிஞ்சு போச்சு. அடுத்தது தே பாதாம்புஜ ரேணுகு சுமனசாம் பரமாஸ்ரய. அது மட்டும் இல்ல, உன்னோட பாத அப்ஜம், பாத தாமரைகளோட ரேணு, ரேணுங்கிறது அந்த மகரந்த துகள்கள், அம்பாளோட பாதங்கள்ல இருக்கிற மகரந்த துகள்கள் தேவர்களுக்கு பரம ஆசிரியத்தை கொடுக்கறது. அவ தேவர்கள் அம்பாளோட காலில் விழுந்து வணங்கும் பொழுது அந்த பாதத்துல இருக்கிற மகரந்த தூள்கள் அவளுக்கு பரம ஆசிரியத்தை கொடுக்கறது அப்படின்னு இதுல 2 கொடுத்துருக்காரு. இல்ல, பாத அப்ஜம், பாதம் என்ற தாமரை, அதுல இருக்கிற ரேணு மகரந்தம். இல்ல, அம்பாளோடதுல போன தடவையே பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த நறுமண பொடிகள் ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி பலவிதமான மலர்களால எப்பொழுதும் பூஜை பண்றா, அது ஒண்ணு. அதனால அந்த மலர்கள்ல இருக்கிற மகரந்தமும் இருக்கு. இன்னொன்னு, அம்பாளோட பாதமே ஒரு தாமரை தானே. சோ அந்த தாமரையில நேச்சுரலா உண்டாக்குற. ஆமா ஆமா ஆமா. நம்ம இது பொயட்டிக் இதுங்கிறதுனால நம்ம பலவிதமா நம்ம இதோட அழக எடுத்துக்க. கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா. அடுத்தது நோ மந்தார சிதா பரம் ஸ்மித ருச்சிகி. உன்னோட அழகான ஸ்மித ருச்சி, அந்த மந்தஹாச சிரிப்போட அந்த ருச்சி, அந்த காந்தியானது பரம் மந்தார சிதா, மந்தார மலரோட வெண்ணிறத்தை தோற்கடிக்கிறது. மஞ்சீர யோகோச்ச துவயி, அந்த மந்தார சிதா, அதாவது மென்மையா நீ நடக்கும் பொழுது அந்த மென்மையா வர அந்த ஒலி, பாதம் நடக்கும் பொழுது வர அந்த கொலுசு ஒளி காதுகளுக்கு ரொம்ப இனிமையை கொடுக்கறது. அதாவது ஃபர்ஸ்ட் அம்பாளோட மந்தஹாச புன்னகை மந்தார புஷ்பத்தோட வெண்மையை தோற்கடிக்கிறது. அம்பாளோட பாதம் மெதுவா நடக்கும் பொழுது அதுல அணிஞ்சுட்டு இருக்கிற மஞ்சீர நூப்புரத்தோட ஒலியானது ரொம்ப அழகான ஒரு ருச்சியை கொடுக்கறது. 2 அர்த்தம். அடுத்தது ந பாகு கலகம் சமேத்திய ஜெயதி. உன்னோட பாகு, கரங்கள் 2ம் எந்த ஒரு கலகம், எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும் அது வெற்றியை மட்டுமே கொண்டு வருது. ஜெயதி யான லீலா அப்பி அசௌ கலஹம்சம் ஏத்திய. அதாவது உன்னோட யான லீலா அப்பி, மெதுவா நீ அழகா அப்படி நடக்கும் பொழுது அந்த நடையானது கலஹம்சம் ஏத்திய ஜெயதி, கலஹம்சம் ஜெயதி, ஒரு கலஹம்ச பட்சியோட நடையையே ஜெயிக்கிறது அப்படின்னு இதுல அந்த வரியில 2 அர்த்தம். அடுத்தது ந சும்பத்து தரல அக்ஷம் ஆனனம் இதம். அதாவது உன்னோட அழகான திருமுகத்துல கண்கள் தரல அக்ஷம், அப்படி இங்கேயும் அங்கேயும் அசையறது ரொம்ப அழகா, அது ரொம்ப அழகா இருக்கு, இனிமையா இருக்கு. அதே மாதிரி பாத அம்புஜம், உன்னோட பாதங்கள்ல தரலாக்ஷம், தரல் லாக்ஷம், அதாவது சும்பத்து தரலாக்ஷம், ரொம்ப அழகா உன்னோட பாதங்கள்ல அந்த செந்நிற லாக்ஷா ரசமானது மிளிர்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு வரியிலையும் வேற விதமா பிரிச்சு வார்த்தைகளை 2 அர்த்தங்கள் கொடுத்திருக்காரு. ஹே அம்பிகே, உன்னோட கேசம் நறுமலர்களோட ஆசிரிய கூட்டம் மட்டும் இல்ல, அதோட மகரந்த தூள்கள் தேவர்களுக்கும் ஒரு ஆசிரியமா இருக்கு. உன்னோட அழகான புன் சிரிப்போட காந்தி மந்தார மலரோட வெண்ணிறத்தை மட்டுமா தோற்கடிக்கிறது. உன்னோட 2 பாதங்கள்ல அணிஞ்சுட்டு இருக்கிற கொலுசுகள் அதோட ஒலி ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட கரங்கள் யுத்தங்கள்ல வெற்றிய கொண்டு வருது. அது மட்டும் இல்ல, உன்னோட மந்த நடையோட மந்த நடை அழகான அன்ன பக்ஷியோட நடையையே வெல்றது. உன்னோட அழகான திருமுகம் அழகா மிளிர்ற அலைபாயிர கண்களால மேலும் அழகு பெறறது.
உன்னோட பாதங்களோ சிவந்த அந்த அரக்குனால ரொம்ப அழகுடன் விளங்குகிறது. नो केशः परमाश्रयः सुमनसां पादाब्जरेणुश्च ते नो मन्दारसिता परं स्मितरुचिर्मञ्जीरयोश्च द्वयी नो बाहुः कलहं समेत्य जयति त्वद्यानलीलाप्यसौ नो शुम्भत्तरलाक्षमाननमिदं पादाम्बुजं चाम्बिके. नाथे तावकवाह सिंहचकितास्त्वत्पादमूलेन ता नूनं बभ्रमुरभ्रमुप्रियमुखादिक्कुम्भिवीराश्चिरं नो चेदेशकतं तदुन्नतशिरः सिन्दूरसन्दोहजो रागस्ते चरणाम्बुजे परिणमन् अद्यापि विद्योतते. नाथे तावक वाह सिंह चकिताः त्वत् पादमूले नता नूनं बभ्रमुः अभ्रमु प्रियमुखाः दिक्कुम्भिवीराः चिरं नो चेत् एषः कथं तत् उन्नतशिरःसिन्दूरसन्दोहजः रागः ते चरण अम्बुजे परिणमन् अद्य अपि विद्योतते. இதுல அந்த திக்கஜங்கள் இருக்கு இல்லையா, எல்லா திக்கஜங்களும் அம்பாளோட பாதத்துல விழுந்து வணங்குறது. இல்லைன்னா எப்படி அந்த அந்த யானையோட நெற்றியில அந்த மதஜலம் அந்த ரெட் கலர்ல வழியிறது, அது எப்படி உன்னோட காலில் எல்லாரும் வணங்குறதுனால தான், அந்த திக்கஜங்கள்லாம் வணங்குறதுனால தான் அந்த திக்கஜங்களோட நெற்றியில சுரக்கிற அந்த நீர் செந்நிறம் பெற்று இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. நாத்தே தாவக உன்னோட வாகனம் சிம்ஹ சகிதாக அந்த சிம்ஹங்கள் எல்லாமே பயந்து போய் உன்னோட பாதத்துல துவத் பாத மூலே நதாக பயந்து போய் உன்னோட பாதங்கள்ல விழுந்து எல்லாமே வணங்குறது. நூனம்னா நிச்சயம் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. நூனம் நிச்சயமா அவ உன்னோட அந்த கஜங்கள் எல்லாம் உன்னோட பாதங்கள்ல விழுந்து வணங்குறா. பப்ரமுகு பப்ரமுனா என்ன, ஒரு பப்ரமு அந்த பிரமதி அந்த இதுல இருந்து தான் வருது. இந்த ஃபுல்லா மீனிங் பாக்குறப்ப அதுவும் சொல்றேன். அப்ரமு அப்படிங்கிறது அந்த ஈஸ்டர்ன் சைடு இருக்கு இல்லையா, கிழக்கு திசையோட பெண் யானையை குறிக்கிறது அப்ரமு. அந்த அப்ரமுவோட பிரியமுகா யாருன்னா அந்த மேல் எலிஃபென்ட் ஆஃப் தட் ஈஸ்டர்ன் இது ஐராவத், இந்திரனோட ஐராவதம். சோ அந்த அப்ரமு பிரியமுகாங்கிறது இந்த இடத்துல ஐராவதத்தை குறிக்கிறது. திக் கும்பி வீராகா சிரம், கும்பினாலும் அந்த யானைகளை குறிக்கிறது. திக்கஜங்களோட அதாவது ரொம்ப பெருமை வாய்ந்த அந்த திக்கஜங்கள் எல்லாமே ரொம்ப காலம் சிறகாலமா உன்னை வணங்குறா. இல்லைன்னா நோ சேத் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏஷக கதம் தத் உன்னத சிரசி அந்த யானைகளோட உன்னதமான சிரஸ்ல சிந்தூர சந்தோகஜக அப்படியே திக்கா வழியற அந்த சிந்தூரமானது ராகக அதான் அந்த ரெட்னஸ் தே சரண அம்புஜே பரிணமன் அத்திய அப்பி வித்யோதத்தே. அது உன்னோட பாதங்கள்ல இருக்கிற அந்த செந்நிறமானது அந்த திக்கஜங்களோட நெற்றியில எப்படி போய் உட்கார்றது, பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. பப்ரமுங்கிறது அந்த விழுந்து வணங்குறது அத சொல்றது. ஸோ பப்ரமுங்கிறது இந்த இடத்துல இட்ஸ் த வேர்ப் ஹியர். அப்ரமுங்கிறது அந்த ஈஸ்டர்ன் சைடோட ஃபீமேல் எலிஃபென்ட், அந்த ஃபீமேல் எலிஃபென்ட்டோட பிரியமுகா யாருன்னா ஐராவத். ஸோ தட் மேல் எலிஃபென்ட். இது அப்ரமு பிரியமுகாங்கிறது மேல் எலிஃபென்ட்டை குறிக்கிறது. பரிணமன் அத்திய அப்பி இன்னைக்கு கூட உன்னோட அந்த திக்கஜங்களோட நெற்றியில அந்த ரெட்னஸ் இருக்கே எப்படி அப்படின்னு சொல்ற. சோ ஹே விஸ்வேஸ்வரி, உன்னோட வாகனமான சிங்கத்துக்கிட்ட வாக சிங்க சக்கிதாக உன்னோட வாகனமான சிங்கத்துக்கிட்ட அவள்லாம் பயப்படுறாளாம். சோ உன்னோட வாகனமான சிங்கத்துக்கிட்ட பயந்து திக்கஜங்கள் எல்லாமே உன்னோட பாதங்கள்ல விழுந்து வணங்குறது. இல்லைன்னா அந்த கஜங்களோட நெற்றியில சுரக்கிற அந்த ரெட்னஸ் அந்த குங்குமம்
எப்படி உன்னோட திருவடி கமலங்கள்ல இன்னைக்கும் அழகா விளங்குறதுன்னு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உன்னோட பாத கமலங்கள்ல விளங்குற அந்த செந்நிறம் எப்படி அந்த திக்கஜங்களோட நெற்றியில விளங்குறது அப்படின்னு சொல்லு. नाथे तावक सिंहचकिता तावकवाह सिंहचकिता स्वत्पादमूलेन ता नूनं बभ्रमुरभ्रमुप्रियमुखा दिक्कुम्भिवीराश्चिरं नो चेदेष कथं तदुन्नतशिरसिन्दूरसन्दोहजो रागस्ते चरणाम्बुजे परिणमन् अद्यापि विद्योतते. त्वत्पादो त्वत्पादोऽयमजाश्रितश्च रुचिरस्पर्शान्वितो योगिनाम् अन्तस्थाकृतिरूष्मभाक् च महिषप्रध्वंसनप्रक्रमे एवं खल्वकिलाक्षरात्मकममुं शैलेन्द्रकन्ये कथं भाषन्ते न तवर्गबन्धुमपवर्गालम्बनं वा जनाः. त्वत् பாதக அயம் அஜ ஆஸ்ரிதக. ஒன்று இதுலேயும் வந்து ரெண்டு மீனிங் கொடுக்குறார் ஓவரால். இதுக்கு அஜ ஆஸ்ரிதன் ஒரு ஒரு மாதிரி பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா இல்லை பிரிக்கணும். அச் ஆஸ்ரிதகன்னு. அச்சுங்கிறது வவெல்ஸ் சான்ஸ்கிரிட்ல. அச்சு ஆஸ்ரிதக இல்லைன்னா அஜ ஆஸ்ரிதக, ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும் இத. ச ருச்சிர ஸ்பர்ஷ அன்விதக யோகினாம் அந்தஸ்த ஆக்ருதிஹி ஊஷ்மபாக்கு ச महिष प्रध्वंसन प्रक्रमे एवं खलु अखिल अक्षर आत्मकम् अमुं शैल इन्द्रकन्ये कथं भाषन्ते नत वर्ग बंधुम अपवर्ग आलंबनम वा जनाः. இதுலயும் வந்து லாஸ்ட் லைன்லயும் ந தவர்க பந்தும் அப்படின்னு ஒண்ணு பிரிச்சுக்கணும். பவர்க ஆலம்பனம். ஸோ ஒரு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா திருப்பி கேளுங்க, சொல்றேன். ரெண்டு மீனிங் வருது இந்த ஸ்லோகத்திலையும். அகெயின் ஒன்று வந்து சான்ஸ்கிரிட் அக்ஷரங்கள் வச்சு ஒரு அர்த்தம், இன்னொன்று அம்பாளோட பாதங்களை வச்சு ஒரு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல அச்சு ஆஸ்ரிதகன்னு ஒரு பிரிப்பு, இன்னொன்று வந்து அஜ ஆஸ்ரிதக. இதுல வந்து நத வர்க்க பந்துன்னு ஒன்று பிரிச்சுக்கணும், இன்னொன்று அப்பவர்க்க ஆலம்பனம். த செகண்ட் ஒன் இஸ் ந த வர்க்க, க வர்க்க, ச வர்க்க, ட வர்க்க, ப வர்க்க, ட வர்க்க, 5 இருக்கு இல்லையா? இதுல த வர்க்கவும் ப வர்க்கவும் கொடுத்துருக்காரு. ஸோ ந த வர்க்க பந்தும், ந அந்த நக்கு பதிலா இங்க அ போட்டுட்டார். திஸ் ஆல்சோ கிவ்ஸ் அ நெகட்டிவ் கானோட்டேஷன். அ ப வர்க்க ஆலம்பனம். மைத்திலி மாமி நீங்க ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிட்டு வேணா வாங்கோ. ஐ திங்க் ஆடியோ சரியில்லைங்கிறா. சுத்தமா கேட்கலையா? சரி. ஓகே. ஸோ त्वत्पाद ந இதோ இருக்கே ப ப அப்பவர்க்கல ப இருக்கு இல்லையா? அ ப வர்க்க. இல்லையா? என்ன இருக்கு அந்த சென்டென்ஸ்? என்ன இருக்கு அப்புறம்? ரீட் த சென்டென்ஸ். மப வர்க்க இல்ல, இம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துருங்கோ. அப்பவர்க்க. ஸோ இதுதான் எப்படி ஸ்பிளிட். இதுதான் மீனிங் வந்து ரொம்ப அழகா. நிஜமாவே ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் போனோம்னா இப்படி எல்லாம் கூட போட முடியுமான்னு தான் தோணுறது. துவத் பாதக அயம், உன்னோட இந்த பாதம் வந்து அஜ ஆஸ்ரிதக. அஜங்கிறது பிறப்பற்ற பிரம்மாவை குறிக்கிறது. ஸோ பிரம்மாவால ஆசிரியம் அடைந்து உள்ளது. ருச்சிர ஸ்பர்ஷ அன்விதக யோகி. ருச்சிர ஸ்பர்ஷ ஃபர்ஸ்ட் வந்து அஜ ஆஸ்ரிதக, பிரம்மாவால வணங்கப்படுறது, அவர் ஆசிரித்தம் செய்த பதம் ஒண்ணு. இன்னொன்னு ருச்சிர ஸ்பர்ஷ அன்விதக, அப்படியே மென்மையான பாதங்கள் இல்லையா, அதனால ரொம்ப மிருதுவான ஸ்பர்ஷத்தோட கூடியது. ஸோ 2. மூணாவது யோகி நாம அந்தஸ்த ஆக்ருதிகி, யோகிகளோட மனசுக்கு உள்ள அந்த கரணத்துக்குள்ள இருக்கக்கூடியது. 3 ஆச்சா. அப்புறம்
மகிஷ பிரத்வம்சன பிரக்கிரமே ஊஷ்மபாக்கு. அதாவது மகிஷாசுரனோட அந்த அவனை வதம் பண்றப்போ உன்னோட அந்த ரியல் பாதத்தோட ஒரு கிரேட்னஸ் வெளியில தெரிய வருது, ரொம்ப பெருமையோட பிரகாசிக்கிறது. ஆச்சா. ஏவம் கலு அகில அக்ஷர ஆத்மகம் அமும் சைல இந்திர கன்யே. சைலேந்திரனான ஹிமவானோட புத்திரியே. அக்ஷரம்னா என்ன, கொஞ்சம் கூட க்ஷரமற்ற, அவ்யயம். அப்பேற்பட்ட உன்னோட அகில அக்ஷர ஆத்மகம் கதம் பாஷந்தே, எப்படி இதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது? இத உன்னோட பாதங்களை நத வர்க்க பந்து. நதன்னா என்ன, உன்னை வணங்குற ஜனங்கள், அந்த வர்க்கம், அந்த வணங்குற ஜனங்கள் அப்படிங்கிற அந்த வர்க்கத்தோட பந்துன்னு சொல்றதா, இல்லைன்னா அபவர்க்க ஆலம்பனம். அபவர்க்கத்தை ஆலம்பனம். அபவர்க்கங்கிறது மோட்சத்தை குறிக்கிறது. அம்பாளோட பாதங்களை வணங்கினா நேர மோட்சம் தான் இல்லையா? சோ அபவர்க்க ஆலம்பனம்னு சொல்லணுமா இல்ல நதவர்க்க பந்தும்னு சொல்லணுமா அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். சரியா? சோ ஜனாஹா நதவர்க்க பந்தும் வா அபவர்க்க ஆலம்பனம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இப்போ ஓவரால். சோ அபவர்க்கம்ங்கிறது மோட்சம், அபவர்க்க ஆலம்பனம். ஆலம்பனம்னா என்ன, இறுகி தழுவுறது, அப்படியே அப்படியே மோட்சத்துல கொண்டு விட்டுடுறா. இப்ப செகண்ட் அர்த்தம் எப்படி கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். அச். அச்சுங்கிறது வவெல்ஸ். ஸோ ஸோ வவெல்ஸ் இருக்கு, கான்சனன்ஸ் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. அந்த கான்சனன்ஸ் 25, சாரி 25 + 4 + 4 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பர்ஷங்கிறது அந்த க ச ட த ப. ஸோ 5 வர்க்கம் இருக்கு இல்லையா? அந்த 5 வர்க்கத்துல 5 × 5 25 இருக்கும். அந்த 25 ஸ்பர்ஷன்னு சொல்வா, வர்க்கீய வியஞ்சனானின்னு சொல்வா. ஸோ ருச்சிர ஸ்பர்ஷ அன்வித்தக. சோ உன்னோட பாதங்கள் எல்லா அகில அக்ஷர ஆத்மகம்னு சொல்றாரு. அதுல எப்படி எல்லா அக்ஷரங்களும் இருக்கு அப்படின்னா அச்சு இருக்கு அதுல. அச் ஆசிரித்தக. ருச்சிர ஸ்பர்ஷ அன்வித்தக, ரொம்ப ருச்சிர, ரொம்ப அழகான ஸ்பர்ஷ வியஞ்சனானி எல்லாம் அந்த 25 இருக்கு. அதுக்கப்புறம் அந்தஸ்த ஊஷ்மானன்னு அதுல 2 இருக்கு. அந்த ய ர ல வ, இது அந்தஸ்த. ஊஷ்மான ஷ ச ச ஹ, இது 4. ஸோ 8 ஆச்சு. ஸோ அதுவும் எல்லாம் இன்க்ளூடட், எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், இங்க இந்த கீழே என்ன சொல்றாருன்னா ந தாவர்க. நீங்க தாவர்க சொல்லி பார்த்தீங்கன்னா த த த த ந. அப்ப என்ன ஆகும்னா லிப்ஸ் ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. சோ ஒட்டிண்டாதான் பந்து இல்லையா? சோ ந தாவர்க பந்து. இது வார்த்தை விளையாட்டு தான் ஜஸ்ட். அதனால ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி இன்னர் மீனிங் இன் இட். யாருக்காவது ஏதாவது புரியறது, இதுல இன்னொரு மீனிங் கண்டுபிடிக்க முடியுதுன்னா சொல்லுங்க. லெட் அஸ் என்ஜாய். சோ த அப்படின்னு சொல்லும் பொழுது வாய் பிரியறது, சேராது. சேர்ந்ததுனா தான் பந்து இல்லையா? சோ ந தாவர்க பந்தும் அ ப வர்க்கம். ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் சேரணும் லிப்ஸ், அப்பதான் ப வர்க்கம் ஃபுல்லாவே சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆலம்பனம்னா என்ன, அப்படி சேர்த்துக்கிறது. சோ அபவர்க்க ஆலம்பனம் வா ஜனாஹா. எப்படி சொல்றது, இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா அப்படின்னு கேக்குற. சோ உன்னோட சைலேந்திர கன்யே, சோ பர்வத ராஜபுத்திரியே, உன்னோட பாதம் பிரம்மாவினால ஆசிரியக்கப்பட்டது. ரொம்ப மிருதுவான ஸ்பர்ஷத்தோட கூடியது, யோகிகளோட அந்த கரணத்துல இருக்கக்கூடியது. மகிஷாசுரனோட வதத்தின் காரணமா ரொம்ப பெருமையோட பிரகாசிக்கிறது. இந்த மாதிரி எல்லாவித ரூபமாவும் நித்தியமாவும் பிரகாசிக்கிற உன்னோட பாதங்களை ஜனங்கள் எப்படி சொல்லணும்? அதாவது நதவர்க்க பந்துன்னு சொல்லணுமா இல்ல அபவர்க்க ஆலம்பனம்னு சொல்லணுமா அப்படின்னு முதல் மீனிங் சொல்றார். அடுத்த மீனிங் உன்னோட பாதம் அகாரத்துல இருந்து ஔகாரம் முட்டும், அதாவது அச்சு ஆசிரித்தக உள்ள எல்லா உயிரெழுத்துகளோட புகலிடமா இருக்கு ஆசிரித்தக. அதுக்கப்புறம் ககாரம்ல இருந்து மகாரம், அந்த ஸ்பர்ஷ, எல்லா ஸ்பர்ஷ மெய் எழுத்துக்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்தஸ்த எழுத்துக்கள் யாராலவ அதோட உருவம் கொண்டதா இருக்கு. அதுக்கப்புறம் ஷ ச ஷ சஹ அப்படிங்கிற எழுத்துக்களால பிரகாசிக்கிறது. இப்படி எல்லா அக்ஷரங்களோட உருவமாகவும் இருக்கிற உன்னோட ஸ்ரீபாதத்தை ஜனங்கள் எப்படி வர்ணிப்பா? தகாரம், தகாரத்தோட பந்து இல்லைன்னு சொல்லுவாளா இல்ல பகாரத்தோட ப வர்க்கத்தோட ஆலம்பனம் இல்லைன்னு சொல்லுவாளா?
அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். त्वत्पादोऽयम् त्वत्पादोऽयमजाश्रितश्च रुचिरस्पर्शान्वितो योगिनाम् अन्तस्थाकृतिरूष्मभाक् च महिषः प्रध्वंसन प्रक्रमे एवं खल्वखिलाक्षरात्मकम् अमुम् शैलेन्द्रकन्ये कथम् भाषन्ते न तवर्गबन्धुमपवर्गालम्बनं वा जनाः. उन्मीलन्नखमण्डली हिमखणः शोणप्रभागैरिकम् बिभ्राणः परिशोभमानकटको भूयोवनैकाश्रया गायत्सिद्धवधूनिषेविततलः पादस्त्वदीयः शिवे राजत्येष हिमाद्रिपादवदिदं युक्तं हिमाद्रे सुते. उन्मीलत् नखमण्डली हिमकणः शोणप्रभा गैरिकम् बिभ्राणः परिशोभमान कटकः भूयः अवन एक आश्रयः गायत् सिद्ध वधू निषेवित तलः पादः त्वदीयः शिवे राजति एष हिम अद्रि पादवत् இதம் யுக்தம் ஹிம அத்ரேஹே சுதே. அம்பாளோட பாதங்களையும் அந்த இமயமலையோட அந்த பாதத்தையும் கம்பேர் பண்றார் அவர். எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும் வந்து ஸ்லேடை இருக்கு. இது வந்து பூயோவன ஏக ஆஸ்ரயக இருக்கு இல்லையா, இத வந்து பூயக அவன ஏக, அவனன்னா என்ன, உன்னை வந்து வணங்குறவா, உன்னை அப்படி வணங்கி தொழறவா ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் வந்து சாரி பூயக வன ஏக்க, பூயோவனைக்கன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். பூயோ வன ஏக ஆஸ்ரயக ஒண்ணு, இன்னொன்னு பூய அவனேக ஆஸ்ரயக. சொல்லும் பொழுது திருப்பி ஒரு தடவை சொல்றேன். ஸோ அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உன்னோட பாத கமலம் வந்து இமயமலையோட பாதத்தை மாதிரி பிரகாசமா இருக்கு. உன்னோட பாதம் வந்து பிரகாசிக்கிற நக வரிசைகளை கொண்டது. ஹிமயமலையிலையும் நல்லா பிரகாசிக்கிற பனித்துளிகள் வெள்ளை வெளேர்னு இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. இன்னொன்னு சிவந்த பிரகாசத்தோட கூடிய கிரிஜாவை தாங்கின்னு இருக்கிறது ஸ்ரீபாதம். சிவந்த பிரகாசத்தோட விளங்குற மலை பிரதேசங்களை கொண்டது ஹிமயமலை. அதாவது நிறைய குட்டி குட்டி ஹில் ரேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, மவுண்டன்னா சிங்கிள் மவுண்டன் இல்ல, நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் தான் இல்லையா. அதே மாதிரி அதிக சோபையோட விளங்குற சலங்கையை உடையது உன்னோட ஸ்ரீபாதம். அதே மாதிரி அந்த மலை சாரல்கள் எல்லாம் நிறைய இருக்கு அந்த ஹிமயமலையில. ஸோ அதிக சோபையோட விளங்குற மலை சாரல்களை உடையது ஹிமயமலை. அதே மாதிரி உன்னோட பாதம் வந்து பக்தர்களை பரிபாலனம் பண்றதுக்கு ஒரே புகலிடம். அதே மாதிரி அங்க வந்து வனங்கள் நிறைய, காடுகள், அந்த காடுகளுக்கெல்லாம் உறைவிடமா இருக்கிறது ஹிமயமலை. நன்னா பாடிண்டு இருக்கிற சித்த ஸ்ரீகளுக்கு சேவைக்காக வர இடம் வந்து ஸ்ரீபாதம். அதே மாதிரி பாடிண்டு வர ஸ்ரீகளோட கூடிய சித்தர்கள் உரையிற இடம் ஹிமயமலை. இந்த மாதிரி ரெண்டுக்கும் கம்பேரிசன் கொடுக்குற. ஸோ நகமண்டலி ஹிமகணக, நகமண்டலி அந்த காலில் இருக்கிற நகத்தோட அந்த ஒளி வரிசையா அந்த 10 நகங்களும், அது வந்து ஹிமகண அந்த பனி துளிகளுக்கு கம்பேர் பண்றார். ஸோ இதுவும் வெள்ளையா இருக்கு, அதுவும் வெள்ளையா இருக்கு. ஷோண பிரபா கைரிக்கம், ஷோணங்கிறது ரெட். அந்த இமயமலையில வந்து அந்த அது என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல, சிவப்பா இருக்கிற அயன் ஓர்னு சொல்லலாம், இல்ல குருதி கல்லுங்கிறா, அது ஒரு ரெட்னஸ் கொடுக்கும் அது. ஸோ அங்க வந்து அந்த ஷோண பிரபா அந்த ரெட்னஸ் அது கொடுக்கறது. உன்னோட பாதம் வந்து அது எப்பொழுதுமே அந்த ரெட் டிஞ்சோட தான் இருக்கு. அப்புறம் பரிசோபமான கடகக, கடகங்கிறது தான் அந்த மலைகளோட முகடுகள்னு சொல்றோம் இல்லையா, ரிட்ஜஸ். அது வந்து இந்த இடத்துல தான் அவன அப்படின்னா உன்னை வந்து தொழறவாளுக்கு ஏக ஆசிரியமா இருக்கு. உன்னோட பாதத்துல இருக்கிற அந்த கடக்கம் வந்து அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அங்க வந்து இருக்கிற பூயோ வன ஏக ஆசிரய, வனங்கள், அங்க நிறைய வனங்கள் இருக்கு, அந்த வனங்களுக்கு அது ஆசிரியமா இருக்கு அப்படிங்கிறது 2வது வரி. சித்த வதூ நிஷேவித தலக, தலங்கிறது வந்து பாத தலத்தையும் குறிக்கிறது. அந்த இமயமலையோட அந்த தலம் பேஸ்,
அங்க வந்து உன்னோட பாதங்களை சித்த வதுக்கள் வந்து பாடிண்டே வணங்குறா, அவளுக்கு புகலிடமா இருக்கு. அங்க வந்து சித்தர்கள் வந்து வதுக்களுடன் கூடி அங்க பாடிண்டு சித்தர்கள் நிறைய அந்த மலைகள்ல இருக்கா. அது ஒண்ணு இந்த அர்த்தம். தொதிய சிவே ஹிம அத்ரி ஹிம அத்ரி பாதவத்து இதம் ஹிம இதம் யுக்தம். இது வந்து கம்பேரிசன் கரெக்டா தான் இருக்கு உன்னோட பாதத்துக்கும் அந்த ஹிம அத்ரி பாதத்துக்கும் அப்படின்னு சொல்லி அம்பாளோட பாதங்களையும் அந்த இமய மலையையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. ரெண்டு மீனிங் வந்துடுத்தே அதான். ஒரு மாதிரி ரெண்டு மீனிங்க கொடுத்துடுறாரு அப்படியே. நக்கமண்டலி ஹிமகண நான் அம்பாளோட நக்கங் கம்பேரிசன் தான். ஆமா 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 கம்பேரிசன். இந்த பூயோவனேக அந்த பிரிக்கும் பொழுது பார்த்து பிரிச்சுட்டேன்னா ரெண்டு மீனிங் கொடுத்துரும். இந்த பூயோவனேகாஸ்ரய பூயக அவன ஏக ஆசிரயக அப்படின்னா ஒரு அர்த்தம் கொடுக்கும். பூயோ வன ஏக ஆசிரயகன்னு எடுத்துட்டேன்னா இன்னொரு அர்த்தம் கொடுக்கும். உன்மீலன் திருப்பி அர்த்தம் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அர்த்தம் படிச்சுட்டு ரொம்ப ஸ்லேடை போட்டிருக்காரு. கரெக்ட். எனக்கே அது வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஆழ்ந்து படிச்சா இன்னும் வேற மீனிங் கிடைக்குமோன்னு தோணுறது. ஓகே. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். ஸோ சங்கரியே ஹிம அத்ரேஹே சுதே ஹிமவானோட புத்திரியே உன்னோட ஸ்ரீபாத கமலம் வந்து இமயமலையோட பாதம் ஹிம அத்ரி பாதவத்து ராஜதி ரொம்ப அழகா பிரகாசிக்கிறது. எப்படிங்கிறத வரிசையா சொல்றது. நகமண்டலி ஹிமகணக உன்னோட பாதங்களோட நகத்தோட காந்தி அது வந்து அந்த பனி துளிகள் இமயமலையில எப்படி இருக்கோ அந்த மாதிரி வெள்ளை வெளியேர்னு இருக்கு. ஸோ நகங்களை கம்பேர் பண்ணிட்டார் பனி துளிகளோட. சோழ பிரபா கைரிகம் அங்க வந்து உன்னோட பாதங்கள் வந்து இயற்கையாவே ஒரு ரெட்னஸ் இருக்கு. அதை தவிர அந்த செம்பஞ்சு குழம்பு வேற. ஸோ உன்னோட பாதங்கள் ரெட்டா இருக்கு. அங்க வந்து சோனப்பிரபா வந்து அங்க கிடைக்கிற அந்த மவுண்டன்ஸ்ல கிடைக்கிற அந்த அயர்ன் ஓர் சில சில ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெட்னஸ் வெளிப்படுத்தும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கு. அதனால அதுவும் ரெட்னஸை வெளிக்கொண்டு வருது. அந்த விதத்துல ரெண்டும் ஒன்னா இருக்கு. பரிசோபமான கட்டகங்கிறது காலில் அணிஞ்சுட்டு இருக்கிற அந்த கட்டகம். அது வந்து உன்னை வணங்குறவா அவன ஏக ஆசிரய உன்னை வந்து வணங்குவர்களுக்கு ஒரே ஆசிரியமா இருக்கு, புகலிடமா இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து கட்டக்க அந்த முகடுகள் அந்த ரேஞ்ச் இது ரிட்ஜஸ் சொல்றோம் இல்லையா, சைடு இல்ல ரிட்ஜ், அதுல வந்து வனங்கள் நிறைய காடுகள் இருக்கு இமயமலையில. அந்த காடுகளுக்கு ஒரே புகலிடமா இமயமலை இருக்கு. இங்க வந்து காயத் சித்த வது சித்தர்களோட அந்த ஸ்திரீகள் அவ எல்லாரும் உன்னை வந்து பாடி உன்னோட பாதங்கள் தான் உன்னோட பாததலம் தான் அவளுக்கு ஒரே புகலிடமா இருக்கு. அங்க வந்து இமயமலையில வந்து நிறைய சித்த ஸ்ரீகளோட சேர்ந்து பாடிண்டு வர சித்த புருஷர்கள் நிறைய பேர் அங்க உலவின் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல கம்பேர் பண்ற. ஸோ இந்த மாதிரி இமயமலைக்கும் உன்னோட ஸ்ரீபாதத்துக்கும் பொருத்தங்கள் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப புரிஞ்சுதா? எது? ஹிம அத்ரி அத்ரிங்கிறது மலை. ஹிம அத்ரி பாதவத்து இமய மலையோட பாதம் போல வத்துனா லைக். இல்ல 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 ஹிம அத்ரேஹே சுதே ஹிமவானோட புத்திரியே ஏஷக இதம் பாதம் எங்க மேல கொடுத்திருப்பார். உன்னோட பாதம் எடுத்துக்கணும், நீங்களாவே எடுத்துக்கணும். ஹிம அத்ரி பாதவத்து யுக்தம். அவ்வளவுதான். உன்னோட ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லைன்ல ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா இமயமலையோட பாதம் போல உன்னோட பாதம் விளங்குகின்றது, அவ்வளவுதான். அது எப்படிங்கறத இந்த 3 வரியில சொல்ற. இதுல ஒன்னும் டபுள் மீனிங்லாம் கிடையாது. இது இது வந்து ஹிம அத்ரி பாதவத்து இமய மலையோட பாதம் போல், அவ்வளவுதான். சித்தர்கள் வதுங்கிறது ஸ்திரீகள்.
ஆமா, நீங்க எடுத்துக்கிற மீனிங் அர்த்தத்துல இருக்கு. சித்தர் தனி, வது தனி. ம். செகண்ட் அர்த்தத்துல சித்த வது நிஷேவித்தன சித்தர்கள் தங்களுடைய ஸ்ரீகளுடன் கூடி உலாவுகின்றன்ற அர்த்தம் அங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது அர்த்தத்துல. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து சித்த வது நிஷேவித். ரெண்டு அர்த்தமும் கொடுக்கும் அது உங்களுக்கு. சித்த நீங்க பிரிக்கிறதுல இருக்கு, சமாசத்துல தான் இருக்கு சம்ஸ்கிருதமே. நம்ம எப்படி பிரிச்சு எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறோங்கிறதுல இருக்கு. இல்ல, சித்த வது தான் ஆக்சுவலி பிரிச்சுக்க வேண்டியது. சித்த தனி வது தனி தான் எடுத்துக்கும் பொழுது சித்தர்கள் வதுக்கள் தங்கள் ஸ்ரீகளுடன் உழவுகின்றன்ற ஒரு அர்த்தம். இன்னொன்னுல வந்து சித்த வதுக்கள் அம்பாளோட பாதங்களுக்கு வந்து வணங்கி புகலிடமா எடுத்துக்கிறாங்கிறது ஒரு அர்த்தம். उन्मीलन्नखमण्डलीहिमकणशोणप्रभागैरिकं बिभ्राणः परिशोभमान कटको भूयोवनैकाश्रयः गायत्सिद्धवधूनिषेविततलः पादस्त्वदीयः शिवे राजत्येष हिमाद्रिपादवदिदं युक्तं हिमाद्रे सुते. அடுத்தது दिक्पालै दशभिः पृथक् पृथगयं त्वत्पादयोरर्पितः दृश्यो भक्त्यनुराग एव दशधा शोणाङ्गुलिश्रीमिषात् पादाभ्यामपि तान् प्रति प्रकटिता नूनं प्रसादाङ्कुरा दृश्यन्ते नखकान्तिपङ्क्तिदशकव्याजेन शैलात्मजे. दिक्पालैः दशभिः पृथक् पृथक् अयं त्वत्पादयोः अर्पितः दृश्यः भक्ति अनुराग एव दशधा शोण अंगुली श्री मिषात् पादाभ्यामपि तान् प्रति प्रकटिता नूनं प्रसाद अंकुरा दृश्यन्ते नख कांति पंक्ति दशक व्याजेन शैल आत्मजे. இதுவும் ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது 10 திக்பாலகர்கள் எல்லாரும் வந்து உன்னோட பாதங்களை வணங்குறா. அவ வணங்கின உடனே நீ அருள் பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்கு உன்னோட நக்க காந்தி இருக்கு இல்லையா, வெண்மை நிறம், அது பூ மாதிரி பூக்கிறதாம் கால்ல. அதுதான் வந்து எப்படி அவ வணங்கின உடனே அம்பாள் அருள் பாலிக்கிறாங்கிறதுக்கு ரிசல்ட். ஸோ இதுக்கும் நான் அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனிங் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சைலாத்மஜே. ஸோ பர்வத புத்திரியே, பார்வதியே, 10 திக்பாலகர்களும் தனித்தனியா பிரித்தக் பிரித்தக் தனித்தனியா வந்து உன்னோட பாதத்துல பக்தியும் அனுராகமும், அதாவது ரொம்ப ஒரு அனுராகம்னாலே ரெட்னஸ் ஒரு அர்த்தம், ரொம்ப பிரியம்ங்கிற ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் இருக்கு. ராகம்னாலே பிரியம்னு ஒரு அர்த்தம், ரெட்டுன்னு இன்னொரு அர்த்தம். அதுக்கப்புறம் அது இது வந்து எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னா, இவா 10 பேரும் தனித்தனியா வந்து வணங்குறாங்கிறது எப்படி தெரியறதுன்னு சொன்னா, உன்னோட தசதா சோண அங்குலி ஸ்ரீமிஷாத்து, 10 இருக்கிற உன்னோட சோண அங்குலி ஸ்ரீமிஷாத்து, உன்னோட 10 விரல்களும் காமிச்சுடுறது 10 பேரும் தனியா வந்து வணங்குறா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து நீ எப்படி அவளுக்கு அனுகிரகம் பண்ற அப்படிங்கறத வந்து உன்னோட பாத அந்த நகங்கள், சாரி விரல்கள்ல இருக்கிற நகங்கள், அது வந்து 10ம் ஒரு பூ மாதிரி அப்படி மலர்றதாம், அப்படி வெள்ளை வெளியேர்னு, அப்படி ஒரு வியாஜத்துல அதன் மூலமா நீ தெரியப்படுத்துற அப்படின்னு சொல்லி, இந்த எப்படி 10 திக்பாலகர்களையும் அம்பாளோட 10 விரல்களையும் கால்ல இருக்கிற 10 விரல்களையும் இது பண்ணி கனெக்ட் பண்ணி சொல்ற. இதுல வந்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சேர்த்துட்டு இருக்கார். ஸோ அஷ்டதிக்பாலகர்கள் வந்து இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். அதுக்கப்புறம் மேல் திசைக்கு பிரம்மா, கீழ் திசைக்கு விஷ்ணு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டார். இதுல எல்லாரும் வந்து உன்னை தனித்தனியா வணங்குறா அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ திக்பாலைஹி தசபிஹி, 10 திக்பாலகர்களால பிரித்தக் பிரித்தக்
தனித்தனியாக அயம் துவத் பாதையோகோ அர்ப்பித்தக வந்து உன்னோட பாதங்கள்ல தங்களை அர்ப்பணம் பண்ணிவிடுறா. திருஷ்யக தெரியறது. பக்தி அனுராக ஏவ தசதா. இது வந்து எப்படி தெரியுதுன்னா அந்த பக்தியும் அனுராகமும் தசதா 10 பிரிஞ்சு இருக்கிற ஷோண அங்குலி ஸ்ரீமிஷாத்து. அந்த ஷோணங்கிறது ரெட், அந்த சிவப்பா இருக்கிற உன்னோட அங்குலி விரல்களோட அந்த ஸ்ரீமிஷாத்து. ஒரு ஸ்ரீங்கிறது செல்வம், ஒரு அந்த ஒரு காந்தியினால. மிஷம் அப்படின்னா மிஷாத்துன்னா ஒரு வியாஜம். அது அது மூலமா நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். பாதாபியாம் அப்பி நீயும் சும்மா இல்ல, அதுக்கு பதிலுக்கு அவளுக்கு அனுகிரகம் பண்ற. பாதாபியாம் அப்பி தான் பிரதி அவர்கள் மேல பிரதி பிரகட்டிதா அவ வந்து வணங்கினோன்னு உன்னோட அனுகிரகத்தை நீ பிரகடனம் பண்ற. நூனம் பிரசாத அங்குரா அவளுக்கு பிரசாதமா. அங்குரம்னா என்ன, ஒரு பட் அப்படியே மலர்றது இல்லையா? சோ அது எப்படின்னா திருஷ்யந்தே தெரியுது. நக காந்தி பங்கி தசக வியாஜேன உன்னோட 10 விரல்கள்லயும் வர அந்த நககாந்தியின் மூலமாக நீ அவளுக்கு உன்னோட அனுகிரகத்தை பிரதி பிரகடனம் செய்யற அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். दिक्पालै दशभिर्पृथक् पृथगयं त्वत्पादयोरर्पितः दृश्यो भक्त्यनुराग एव दशधा शोणाङ्गुलिश्रीमिषात् पादाभ्यामपि तान् प्रति प्रकटिता नूनं प्रसादाङ्कुरा दृश्यन्ते नखकान्तिपङ्क्तिदशकव्याजेन शैलात्मजे. இது இனிமே வந்து இன்னொரு 10 ஸ்லோகங்கள் வந்து இந்த தசதிக் பாலகர்களும் எப்படி அம்பாளை வந்து வணங்கி என்ன வேண்டிக்கிறாங்கிறது ஒரு ஸ்லோகத்துல ஒத்தொத்தரோடது வருது. முதல் ஸ்லோகத்துல வந்து இந்திரனோட பிரேயர் டுவர்ட்ஸ் அம்பாள். மேகானாம் குலிஷஸ்ய ச பிரதிஹதா தாரா க்ரமந்தாம் சிரம் நோ நஷ்யேச்ச தானவாரி விபவோ நாகஸ்ய நாகஸ்ய ச पुत्रोऽयं मम सैनिकाश्च ददतां नित्यं जयन्तः सुखं त्वत्पादाम्बुजपातिनः सुरपतेरित्थं जयन्त्यर्थनाः. ஓரளவுக்கு இதெல்லாம் ஈஸி தான். என்ன இருக்கு? நோ நஷ்யேனா. நஷ்யேன். அப்புறம் மதவா. ஓகே, மேபி மததானவாரி விபவன் வராது, தெரியல. நீங்க அப்புறமா எனக்கு அனுப்புங்க, என்னன்னு பாக்குறேன். மதனா மதம் பிடித்த. பட் இங்க வந்து தானவ அரி அப்படின்னா தானவர்களோட சத்ருவான இங்க வந்து இவாளை குறிக்கிறது, தேவர்களை குறிக்கிறது இந்த வரியில. நோ நஷ்யேத். ச நோ நஷ்யேத் ச. அவ்வளவுதான். தானவாரி விபவம். நோ நஷ்யேத்து ச. இத்து சவும் போடலாம், இல்ல நோ நஷ்யேத் இச்சு சவும் போட்டுக்கலாம். சேர்ந்ததுன்னா இச்சு ச ஆயிடும். சோ போத்தா இருக்கு. சோ இந்திரன் என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாத அம்புஜ பாத்தினக சுரபதேகே இத்தம் அர்த்தனாக ஜெயந்தி. இந்த சுரபதி யாரு? இந்திரன். அந்த உன்னோட பாத கமலத்துல விழுந்து வணங்குற சுரபதியான இந்திரனோட அர்த்தனாக பிரார்த்தனைகள் எல்லாம் ஜெயிக்கட்டும். இத்தம் ஜெயந்தி அப்படின்னு சொல்றார் கடைசி வரியில. என்ன அவரோட பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா, மேகானாம் குலிஷஸ்யச்ச அப்ரதிஹதா தாராக கிரமந்தாம் சிரம். அதாவது மேகங்கள், குலிஷனா இந்த வஜ்ராயுதத்தை குறிக்கிறது. சோ மேகங்கள் வந்து இடிங்கிறதையும் குறிக்கிறது. மேகங்கள் வந்து இடியோட முழங்கட்டும், மழை பெய்யட்டும் எப்பொழுதும், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். மேகங்களும் இடியும் தங்கு தடை இல்லாம நன்னா தாரையா ரொம்ப காலத்துக்கு கிரமந்தாம் சிரம். தாராகனா என்ன, அந்த மழை தாரையா பொழியட்டும் ரொம்ப நாளைக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை. அடுத்தது
நோ நஷ்யேத் தானவ அரி விபவக தானவர்களோட அரி யாரு தேவர்கள் அவர்களோட விபவம் அவர்களோட செல்வங்களும் நாகஸ்ய நாகசேவா நாகஸ்ய தானவ அரி விபவக நாக்கன்னா நாகலோகம் சொர்க்கலோகம் சொர்க்கலோகத்துல இருக்கிற தானவ அரியோட விபவம் அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது நாகஸ்ய நாகங்கிறது யானையை குறிக்கிறது. இவரோட ஐராவதத்துக்கு சொல்லிக்கிறார் அவர். அந்த ஐராவதத்துக்கும் சரி தேவர்களுக்கும் சரி கொஞ்சம் கூட குறைவில்லாத செல்வம் இருக்கட்டும், செல்வம் பெருகட்டும். அதாவது எதிரிகளால எந்த விதமான ஒரு ஒரு இதிலும் கெடுதலும் ஏற்படாம இருக்கட்டும் அப்படிங்கிறது 2வது வரியில. ஆமா, தானவர்கள், தைத்தியர்கள், தானவர்கள். தானவர்கள்ங்கிறது தனு, கஷ்யப தனுவோட கிளான் வந்து தானவர்கள். கஷ்யப தித்தியோட இது வந்து தைத்தியர்கள். ஸோ தைத்திய தானவ ரெண்டுமே வந்து இதுதான், அசுரர்கள் தான். ஸோ தானவ அரிவிபவக நாகசிய நாகசிய. ஸோ நாகலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கும் சரி, நாகங்கிறது யானையை குறிக்கிறது. இங்க ஐராவதம் அவரோட யானையை பத்தி பேசிக்கிறார் அவர். ராட்சசர்கள் முதலான எதிரிகளால அவமானம் ஏற்படாம இருக்கட்டும் அப்படிங்கிறார். அடுத்தது அயம் மம புத்திரக ஜெயந்தக இந்திரனோட புள்ள ஜெயந்தன். மேலும் மம சைனிக்காக என்னுடைய சேனைகள் அவளுக்கு நித்தியம் தினமும் ஜெயம் கிடைக்கட்டும். அதாவது அவளுக்கு என்னைக்குமே வெற்றி உண்டாகட்டும், தோல்வியே ஏற்படக்கூடாதுன்னு 3 வேண்டிக்கிறார். எப்பவும் சுகமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உன்னோட பாத கமலத்துல விழுந்து வணங்குற தேவேந்திரன் இந்த மாதிரி பிரார்த்திச்சுக்கிறான். மேகங்களும் இடியும் தங்கு தடை இல்லாம தாரையாக ரொம்ப காலத்துக்கு பெருகட்டும். ஸ்வர்க்கத்துக்கும் என்னோட வாகனமான ஐராவதத்துக்கும் எதிரிகளால எந்த விதமான கஷ்டமும் அவமானமோ ஏற்படாம இருக்கட்டும். என்னோட புத்திரனான ஜெயந்தனுக்கும் என்னோட சேனைக்கும் எப்பொழுதும் ஜெயமே உண்டாகட்டும் அப்படின்னு இந்திரன் வேண்டிக்கிறான். மேகானாம் குலிஷஸ்ய சாப்ரதிஹதா தாராக்ரமந்தாம் சிரம் நோ நஷ்யேச்ச தானவாரி விபவோ நாகஸ்ய நாகஸ்ய ச புத்ரோயம் மம சைனிகாश्च தததாம் நித்யம் ஜெயந்த சுகம் त्वत्पादाम्बुजपातिनः சுரபதேரித்தம் ஜெயந்த்யர்த்தனாः. அர்த்தனாக. இது நாக, அது நாக, இது நாக்க. நாகனா பாம்புன்னு ஒரு அர்த்தம், யானைன்னு இன்னொரு அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்கு அதை தவிரையும். சோ அதனால இது நாக்க அப்புறம் நாக ரெண்டும் இருக்கு, கவும் இருக்கு கவும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. आज्यासक्तकरे द्विजन्मभिरहं हूयेयनो दानवै स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं लभै रक्षावानिति भूतिमान् इति च मे शब्दप्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः. ஆஜ்ய இது வந்து அக்னி, தென்கிழக்கு இல்லையா, சவுத் ஈஸ்ட். அவரோட பிரேயர் ஃபர்ஸ்ட் இந்திரன், அடுத்தது அக்னி. ஆஜ்ய ஆசக்த கரைஹி த்விஜன்மபிஹி அஹம் ஹூயேய நோ தானவைஹி ஸ்வாஹாரோச்சிதம் அஸ்து பார்ஷ்வம் அனிஷம் தாத்ருக் ச ஹவ்யம் லபை ரக்ஷாவான் இதி பூதிமான் இதி ச மே சப்த பிரசித்யா சிவே ந உபேக்ஷ்யஹ அஹம் இதி த்வத் அங்கிரி நமனே ஜியாசுஹு அக்னேர் கிரஹ. ஸோ அந்த அக்னியோட கிர வாச்சம், அந்த அக்னி தேவனோட பிரார்த்தனையானது நன்கு விளங்கட்டும் ஜியாசுஹு அப்படின்னு சொல்றாரு. என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆஜ்யனா நெய், ஆஜ்ய ஆசக்த கரைஹி கையெல்லாம் அப்படியே நெய்யா ஆயிருக்கு. எப்போனா அந்த ஹோமம் செய்யும் பொழுது. யாராலனா த்விஜன்மபிஹி, த்விஜன்மர்கள்னா அந்தணர்கள், பிராமணர்களை குறிக்கிறது. சோ அவளால செய்யும் பொழுது அகம் ஹூயேய நோ தானவைஹி, அந்த நன்னா அந்த நெய் தோய்ந்த கரங்களால அந்தணர்களால எனக்கு அந்த ஆகுதி இடப்படட்டும், தானவர்களால அல்ல அப்படின்னு சொல்லி நோ தானவைஹி தானவர்களால இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேண்டிக்கிறார். அடுத்தது
ஸ்வாஹா ரோச்சிதம் அஸ்து பார்ஷ்வம், என்னோட பக்கத்துல எப்பொழுதும் என்னுடைய மனைவியான ஸ்வாஹா அஸ்து பார்ஷ்வம் அனிஷம், எப்பொழுதும் அனிஷம்னாலும் நித்தியம், தாதிருச்ச ஹவ்யம் லபை, அதே மாதிரி எனக்கு எப்பொழுதும் அனிஷம் ஹவ்யம் லபை, ஹவ்யம் அந்த ஹோமத்துல இடுற ஹவ்யமானது எனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டு இருக்கட்டும். அப்ப அதாவது ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம். அந்த ஹவ்யம் எனக்கு கிடைக்க பெறும் பொழுது எப்பொழுதும் என் பக்கத்தில் ஸ்வாஹா இருக்கட்டும் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம் இதுல. அப்புறம் ரக்ஷாவானிதி பூத்திமானிதி சமே சப்த பிரசித்தியா, என்ன வந்து ரக்ஷாவான் அதாவது எல்லாத்தையும் காப்பவன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு பேர் கொடுத்துருக்கா. எனக்கு பூத்திமான் அப்படின்னா என்ன, செல்வம் நிறைந்தவன் அப்படிங்கிற இதுவும் கொடுத்துருக்கா. அதனால வந்து ந உபேக்ஷக அகம், என்ன நீ வந்து உபேக்ஷம் பண்ணிடாத, அதாவது என்ன உபேக்ஷனா என்ன சொல்றது, நெக்லெக்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாரு இதுல. அது அங்கிரி நமனே ஜியாசுகு அக்னேர் கிரக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அக்னியில எது போட்டாலும் பஸ்மம் ஆயிடுறது இல்லையா. ஸோ பூத்தின்னு சொல்றோம் இல்லையா, விபூதி. ஸோ அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே ஆஷஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உபேட்சை பண்ணிடாத அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இதுல நம்ம எடுத்துக்கலாம் இதுல. ஸோ ஆஜ்ய ஆசக்த கரைகி, அதாவது நெய்யில தோய்ந்த கரங்களோட விளங்குற பிராமணர்களால நான் ஹோமம் எனக்கு ஹோமம் செய்யப்படட்டும், தானவர்களால அல்ல. அப்புறம் என்னோட பக்கத்துல எப்பொழுதும் என்னோட பத்னியான ஸ்வாஹா இருக்கட்டும், என்னோட ஹவ்யம் அதாவது ஹோம திரவியமும் அதே மாதிரி எப்பொழுதும் நான் கிடைக்க பெறட்டும், எனக்கு கிடைக்கட்டும். அக்னி வந்து ரட்சிக்கும் சக்தி உடையவன், அதுக்கப்புறம் செல்வம் பெற்றவன் அப்படின்னு நான் ரொம்ப பிரசித்தி அடைஞ்சிருக்கேன். அதனால நீ வந்து என்னை உதாசீனப்படுத்திடாத, நான் வந்து உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அம்பாளோட சரணத்துல அவர் விழுந்து வணங்குறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். आज्यासक्तकरैर्द्विजन्मभिरहं हूयेयनो दानवै स्वाहा रोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं लभै रक्षावानिति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः. இன்னைக்கு எல்லாமே கஷ்டமான ஸ்லோகங்கள், நல்ல டைமும் ஆயிடுத்து. ஓகே, ஸோ இது வந்து அடுத்தது வந்து யமனோட பிரேயர் சவுத் டைரக்ஷன். त्वद्भक्ताघमबुद्धि पूर्वलिखितं स्यात् चेत् क्षमेथा शिवे कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्याद्रभावं शनैः देवि त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनम् कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். त्वत् भक्त அகம், அகம்னா பாபம், அபுத்தி பூர்வ லிகிதம் சியாத்து சேத்து க்ஷமேதாக சிவே, மன்னிச்சுடுங்கிற. இஃப் தட் ஹேப்பன் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஃபர்ஸ்ட் லைன். காந்தக தே, உன்னோட காந்தன் சிவபெருமான், மை ரோஷவான், எங்கிட்ட கோபமா இருக்கான், குரு புனக திருப்பி பண்ணு, என்னன்னா தஸ்ய ஆர்திர பாவம் சனைஹி, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா என் மேல அவருக்கு கொஞ்சம் கருணை உண்டாகும்படியாக நீ செஞ்சுடுன்னு வேண்டிக்கிறார். எதனாலன்னா பக்த அகம், உன்னோட பக்தர்களோட பாவ கணக்கு யமன் தானே எழுதுறார். சோ அந்த யமன் சித்திரகுப்தன் ஹூவர், அது வந்து அபுத்தி பூர்வ லிக்கிதம், புத்தி இல்லாம நான் தப்பா எழுதியிருந்தேன்னு சொன்னா அபூர்வ லிக்கிதம், அபுத்தி பூர்வ லிக்கிதம் சியாச்சேத், இஃப் இட் ஹேட் ஹேப்பன்ட் க்ஷமேதாஹா சிவே, என்ன மன்னிச்சுடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டு அடுத்த லைன்ல தே காந்தக மை ரோஷவான், உன்னோட பர்மிஷன் வந்து, ஏன்னா மார்க்கண்டேயன் போய் அழிச்சுன்னு போயிட்டு இது சிவபெருமான் வந்து காப்பாத்துறாரு இல்லையா, அதனால அவர் கோவத்துல இருக்கிற மேல அந்த கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீ தனிச்சுடுங்கிறார். சோ புனக தஸ்ய ஆர்திர பாவம் சனைஹி குரு, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு என் மேல கருணை உண்டாகும்படியாக நீ செஞ்சுடு. அப்புறம் தேவி துவம் மகிஷ அபிஹந்திரி, நீ வந்து அந்த மகிஷாசுரனை வந்து கொன்னுட்ட இல்லையா, அதனால சகித்தம் வாகனம் மே திராயஸ்வ, என்னோட வாகனமான எருமை வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கு, அதையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி இதுல வேண்டிக்கிறார். அதுல என்ன அழகா இவர் ஸ்லோகம் போட்டிருக்கார். சோ உன்னோட பாதத்துல அது வந்து காலசிய இத்தி, காலசியங்கிறது யமனோடங்கிற அர்த்தம். காலன் யமன், யமனோட சம்பிரார்த்தனாக இத்தி, உன்னோட பதனத்தோ லோலசிய ரொம்ப பயந்துண்டு வந்து விழுந்து வணங்குற அந்த காலனோட சம்பிரார்த்தனைய நீ வந்து அருள் செய் அப்படின்னு முடிக்கிறார். என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா, உன்னோட பக்தர்களோட பாவங்களை புத்தி கெட்டு போய் புத்தி இல்லாம எழுதியிருந்தேனானா நீ என்ன க்ஷமிச்சுடு.
உன்னோட காந்தனான பரமேஸ்வரன் என்கிட்ட கோவமா இருக்கார். அவரை கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட ஒரு கருணை மழை பொழியும்படியாக செய் மெது மெதுவாக. தேவி நீ வந்து மகிஷ உருவம் கொண்ட அந்த அசுரனை வதம் செஞ்ச. அதனால என்னோட வாகனமான இந்த எருமை வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கு. அதனால நீ அதையும் சேர்த்து காப்பாத்து அப்படின்னு ரொம்ப ஒரு லோலஸ்ய காலஸ்ய சம்பிரார்த்தனாக ரொம்ப ஒரு வியாக்குல மனசு ஒரே மனசு சஞ்சலமாயி யமன் வந்து அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். त्वद्भक्ताघमबुद्धिपूर्वलिखितं स्यात् चेत्क्षमेथा शिवे कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यार्द्रभावं शनैः देवि त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनं कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. श्रीमात्रे नमः. ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட். ஸோ இன்னைக்கு திருப்பி படிக்கிற டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது எனி டவுட்ஸ் இன் திஸ்? பட் ஐ திங்க் இது வந்து 2-3 தடவை படிச்சு நம்ம நிதானமா பண்ணதான் முடியும். மேபி இந்த வாரம் அடுத்த வாரம்லாம் யாராலையுமே முடியாது. நிதானமா நீங்க அதுக்கப்புறமா எதுல வேணும்? எதோடது? இல்ல இது ரெக்கார்டிங் எனிவே நான் போடுவேன். நீங்க அதை கேட்டுக்கோங்க. எனிவே இன்னைக்கு போட முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா போடுறேன். ஆமா ஆமா. எனிவே நீங்க ரெக்கார்டிங் கேட்டுக்கோங்க. அப்புறமா போடுறேன். எனிவே இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன். அதுக்கு மீறி நம்ம எனிவே இது ஃபுல்லா முடிச்சுடலாம். அடுத்த வாரம் முடிச்சுடலாம். அதுக்கப்புறம் மேபி ஒரு செஷன் மாதிரி வச்சுட்டு வேணா வித்தவுட் எனி ரெக்கார்டிங் வி வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ். அதுக்கப்புறமா வி வில் சொல்றவா படிச்சவா சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கணுங்கிறவா அந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம்.